ஸ்டேஜ்ல பேசிட்டே கீழ உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோயின்ஸ் வந்து வெக்கப்பட வச்ச ஒரு 3 பேரை பத்தி தான் இந்த பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் 2014 நடந்த விஜய் அவார்ட்ஸ்ல அவார்ட் வாங்க வந்த இவர் கோபிநாத் வந்து சூதுகவும் படத்துல வர்ற மாதிரி எந்த ஹீரோயினை கடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நயன்தாரா நடந்து வரும்போது பார்த்தேன், அப்படியே கத்திலாம் தோணுச்சு. அப்படி சொல்லி நயன்தாராவை அங்கேயே வெக்கப்பட வச்சிருப்பாப்ல. அவ்வளவு பிடிக்குமோ நயன்தாராவை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏங்க வெக்கலாம் படம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் வெக்கப்படுவாப்ல. நம்பர் 2 மணிரத்னம் அவர்கள் அமரன் படத்தோட ஆடியன்ஸ்ல கலந்துக்கிட்ட இவர் ஸ்டேஜ் ஏறி ஐ அம் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லி சாய் பல்லவியை பார்த்து சொன்ன உடனே பயங்கர வெக்கப்பட்டு ஷாக் ஆகி அப்படி பாப்பாங்க. work with you. ஏங்க நீங்க டிசர்விங் தாங்க. நம்பர் 3 சைமா அவர்கள் ராணா அவர்கள் வந்து ஸ்டேஜ் ஏறி சிவா அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருப்பாரு. சென்னையில உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டா நீங்க எங்க போவீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது ஓபனா வந்து திரிஷாவை ராணாவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வெக்கம் இருக்கத்தானே செய்யும். நம்பர் 4 மாதவன் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களை இப்படி தான் இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஓபனா சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு காசு தேவையில்லைங்க, மனசு தான் இருந்தாங்க. கீழ திரிஷா அவர்கள் வந்து வெக்கப்பட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. கடைசில ஆங்கர் வந்து திரிஷா இல்லனா திவ்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் வெக்கப்பட வச்சிருப்பாங்க திரிஷாவையே. திரிஷா இல்லனா திவ்யா. உனக்கு ஆனால் ரொம்ப தைரியம் தான். திரிஷா வச்சிட்டே அப்படி சொல்ற பாத்தியா.